ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைலில் இளநீர் கொத்துக்கறி. ரொம்பவும் சிம்பிளான இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை நல்லா சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க. 4 லவங்கம், நட்சத்திர சோம்பு பாதி அளவு போதும், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை. இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் நான் 2 சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த கிரேவிக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/4 கிலோ அளவு மட்டன் கொத்துக்கறி நான் எடுத்திருக்கேன். இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு சேருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இளநீர் 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஃபுல்லாகவே இளநீரில் தான் இந்த கிரேவியே வேகும். இப்போ இளநீர் சேர்த்துட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த இளநீரில் இருக்க வழுக்க தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப இலசாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, அது நம்ம கிரேவியில் சேர்த்தா குழஞ்சிரும். அடுத்து 4 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்ச அந்த இளநீர் பீசஸையும் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் எலசான தேங்காய் இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனோட சேர்ந்து வேகும்போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ குக்கர் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 4 விசில் வச்சேன், சரியாக வெந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், மட்டன் கீமாவும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காய் எண்ணெயிலேயே இந்த தேங்காய் பீசஸோடு சேர்ந்து வேகும்போது அதோட ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து அடுத்த 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அட்டகாசமான கீமா கறியோட தேங்காய் பால் சாதம் இல்லைன்னா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.